தேவயானி அவர்கள மட்டும் எடுத்துக்கிட்டாலே, இப்ப ஆரம்பத்துல சரத்குமார் சார்கிட்ட போய் அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ற சீன் ஒண்ணு இருக்கும். அது ஆமா. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ம். காட்சி அது. ஏன்னா சொல்லிட்டு போவாங்க, "நீங்க அவங்க உங்களுக்கு பண்ணது நீங்க எனக்கு பண்ணிடாதீங்க" அப்படின்ற மாரி அந்த சீன் இருக்கும். அதுலயுமே பிச்சு உதறிருப்பீங்க நீங்க. டயலாக்ஸ் எல்லாமே. கரெக்ட். அதே மாரி 2வது சீன் வந்து இட்லி உப்புமா. தமிழ்நாட்டுல இட்லி உப்புமா ரொம்ப ஃபேமஸ் ஆனதே அந்த அந்த சீனுக்கு படத்துல அப்புறம் தான். படத்துல. ஆமா. அகைன் வந்து பிரியா ரமன் வந்து அவங்க வந்து வேலை கேட்டு வரும்போது அந்த சீன். அப்படியே கலக்கிக்கிட்டே ம். வாழ்க்கை எவ்வளோ வேகமா ஓடுது பார்த்தீங்களா அப்படின்றது. ஆமா. இந்த 3 சீன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஆமா. சீன்ஸ் அந்த பிடிச்ச படத்துல. சீன். ஆமா. நிச்சயமா எங்களுக்காக இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பேசி தான் ஆகணும் கண்டிப்பா. கண்டிப்பா. காலம் எவ்ளோ வேகமா சுத்துது பாத்தீங்களா? யார படிக்கலேன்னு தூக்கி எறிஞ்சீங்களோ, இன்னைக்கு அவர்கிட்டயே உங்க படிச்ச ஹஸ்பண்ட்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு தொடர்ந்து நெறைய படங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. தேவயானிக்கு பெரிய ம். எடுத்த மாப்பிள்ளை சொன்னீங்க. பூமணி, அ இந்த படம் சூரியவம்சம், நீ வருவாய் என. ஆமா. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் குடுக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவங்களோட படங்கள் தொடர்ந்து. நீ வருவேன்னு அ ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஆமா. அவங்க வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான படம். கரெக்ட். நேர்லயும் அவங்க குழந்தை தான். இப்ப வரைக்குமே நாங்க நல்ல கான்டாக்ட்ல தான் இருக்கோம். ஓ! நேர்லயுமே அவங்க வந்து பயங்கர ஒரு குழந்தைத்தனமான கேரக்டர்.